அதிவீர ராமபாண்டியன் சார், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு தான் இன்னைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான இந்த சிபிஐ விசாரணைக்கு வழிவகுத்திருக்குங்களா சார்? சார் அப்படி இல்லை. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, இது யார் போட்ட வழக்கில் இந்த சிபிஐ விசாரணை, ஏன் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது? அதாவது அந்த 1000ங்கிற அந்த ரெட் பெட்டிஷன், கிரிமினல் ரெட் பெட்டிஷனை இவர் கன்வெர்ட் பண்ணுறாரு. அதில் தான் அவர் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ரெட் பெட்டிஷன் முதல்ல அந்த நீதியரசர்கிட்ட எப்படி வந்தது? அது உயர் நீதிமன்றத்தில் ஒரு டிவிஷன் பெஞ்சுங்கிறது ஒரு தனி நீதிபதியோட அப்பீலபிள் போகிறோம், உயர்ந்த நீதிஸ்தான். அந்த நீதியரசர்கள் இல்லை, இந்த சிபிஐ விசாரணை இப்போது வேண்டாம் என்று அந்த மனுக்களை, அதாவது சிபிஐ விசாரணை கோரி மதுரையில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை டிஸ்மிஸ் செய்திருக்கிற போது அதை செட்டிசைட் பண்ணக்கூடிய அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் இருக்குது. அப்படி இருக்கிற போது தனி நீதிபதி இதை எப்படி எடுத்து விசாரித்தார் என்பது குறித்து உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு உச்சநீதிமன்றம் இன்னைக்கு விளக்கம் தர சொல்லியிருக்கு. அப்போ நான் என்ன அடுத்து தெளிவுபடுவதற்காக தான். ஆனா அந்த PH தினேஷ் அப்படிங்கிற அந்த மனுதாரர் சிபிஐ விசாரணை கேட்டோ அல்லது எஸ்ஐடி கேட்டோ அந்த மனுவை தாக்கல் செய்தாரா? 1000 WPA 1000 அதுதான் சொல்ல வரேன். அதற்கு முன்னாலே 885 ஒரு ரெட் பெட்டிஷன் இருக்கு. சரி, அந்த ரெட் பெட்டிஷனை மேற்கோள் காட்டித்தான் மதுரையில் இருக்கக்கூடிய நீதியரசர்கள் டிவிஷன் பெஞ்சில் ஃப்ரெஷ்ஷாக அதாவது கரூர் இன்சிடென்ட்டுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற மனுக்களை நிராகரித்தார்கள். சரி, அப்படியே மதுரையில் இருக்கக்கூடிய நீதியரசர்கள் சென்னையில் இப்படி ஒரு ரெட் பெட்டிஷன் இருக்கிறது, இது தாக்கல் பண்ணது ஐ திங்க் 11/9 அதாவது இந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடியே தாக்கல் செய்யப்பட்ட பெட்டிஷன். அது இப்படி ஒரு பெட்டிஷன் நிலுவையில் இருக்கிறதுனால நாங்கள் இதை டிஸ்மிஸ் பண்ணுறோம். டிஸ்மிஸ் பண்ணும்போது அதே உயர் நீதிமன்றத்தில் அந்த மனு இருக்கிற போது இன்னொரு மனு அதே காஸ் ஆஃப் ஆக்ஷன் அதே காரணத்துக்கு போடும்போது அதை என்டர்டெயின் பண்ணி அதில் இத்தனை உத்தரவுகள் ஏன் பிறப்பித்தார்கள்ங்கிற கேள்வி உச்சநீதிமன்றம் மிக ஸ்ட்ராங்காக வைக்குது. என்னன்னு அது ஒன்று. சரி, இப்போ அந்த 1000ங்கிற அந்த ரெட் பெட்டிஷனை சேலஞ்ச் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டவர் நீங்கள் சொன்ன தினேஷ், அவர் போகலை. அடுத்து எதிர்த்தரப்பு அரசு போகலை. யார் போனா டிவிக்கு அதை சேலஞ்ச் செய்து மனுதாரராக போனது. அந்த மனுவுக்கு உச்சநீதிமன்றம் அவர்கள் அப்பீல் செய்வதற்கு அனுமதி கொடுத்தது. அந்த அனுமதியின் பேர் பண்ணி அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இந்த சிபிஐ உத்தரவையும் இந்த உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசரின் கீழ் ஒரு குழு அமைத்து அவர்களிடம் மாதம் ஒரு முறை ரிப்போர்ட்டை சொல்லணுங்கிற விஷயத்தையும் இப்போ நீங்கள் சொன்ன இன்ட்ரீம் ஆர்டர் அனைத்தையும் கொடுத்துருக்கிறதுனா அது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் விசாரணையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட உத்தரவு. ஓகே, சரியா? அதில் இப்போ இந்த குழப்பம். இப்போ இதில் என்ன குழப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அடுத்து சொன்னீங்க பிரபாகரன் என்பவர் இந்த வழக்கை நான் கொடுக்கல, போலியா கையெழுத்து போட்டாங்க. பிரபாகரன் மட்டும் இல்லை, 3 பேர் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சாம்பிள் எடுத்துக்கிடுவோம் சார், பிரபாகரன் எடுத்துக்கிடுவோம் சார் அப்படின்னு அரசு தரப்பு இன்னைக்கு சொல்லி இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா சார், இந்த அரசு தரப்புக்கு இதில் ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு நான் கேட்குறேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, ஐயா இது ஒரு சிபிஐ விசாரணை குறித்த வழக்கு, நீங்கள் சிபிஐ விசாரணையை கொடுக்காத மாநிலமா? அஜித்குமார்னு சமீபத்தில் காவல்துறை மரணம் ஏற்பட்டுச்சு, முதல் ஆளாக போய் சிபிஐ விசாரணைக்கு அனுமதி கொடுத்து விட்டேன் பார்த்தீர்களான்னு சொல்லி அந்த பெருமையை புலகாங்கிதம் அடைந்தீர்கள். ஏன் இந்த வழக்கில் 41 பேர் இறந்துருக்காங்க, சிபிஐ விசாரிக்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம், என்ன நடுக்கம்? இல்லை ஏன் இந்த முட்டல் மோதல், ஒரு அதிகாரம் இல்லை கொடுக்கக்கூடாது, எங்கள் வசம்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டிய இவ்வளவு பெரிய வாதங்களை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த பிரபாகர் இப்போ என்ன சொல்கிறாரு, என்னை ஒரு ஒன்றிய செயலாளர், திமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் இது போன்று இவ்வளவு ரூபாய்க்கு பேரம் பேசினார் என்று ஓப்பனாக சொல்கிறாரு. பொதுவெளியில் வீடியோ இருக்கே. அப்போ நீங்கள் நீங்கள் இன்னொரு அழகாக சொன்னீங்க, திமுக என்று இதை சொல்லாதீர்கள், அரசு என்று சொல்லுங்கள்ங்கிறீங்க. சார், ஒரு ஆட்சி அதிமுக ஆட்சின்னு சொல்கிறீங்களா, திமுக ஆட்சின்னு சொல்கிறீங்களா? ஏன் அப்படி சொல்கிறோம்? ஒரு கட்சி தன்னுடைய தொண்டர்களை, நிர்வாகிகளை ஒரு தேர்தலில் நிறுத்தி ஆட்சியில் அமர்கிற போது அது அந்த கட்சியினுடைய ஆட்சி என்று சொல்வது, அதெல்லாம் நீங்க ராமபாண்டியன் சார், நீங்க உங்களுடைய வாத திறமையில நீங்க ரொம்ப சாமர்த்தியமா பேசுறீங்க சார். கோர்ட் நீதிமன்றத்தினுடைய பிரமிசஸ்குள்ள போயிட்டா நாங்க தமிழ்நாடு அரசுன்னு தான் சொல்லுவோம்.
இந்த மாதிரி உட்கார்ந்து வேற ஏதாவது அரசியல் பேசுவது வேணா திமுக அரசு அதிமுக அரசுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து இல்ல 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 நீங்க இப்படி சொல்லலாம் நீங்க நீங்க இல்ல சார் நீங்க போய் இல்ல இதெல்லாம் நீங்க வழக்கறிஞரா இத்தனை வருஷம் இருக்கிறீங்கல்ல, ஆமா. என்றாவது ஒரு நாள் நீங்க கோர்ட்ல போய் டிஎம்கே கவர்மெண்ட் நீங்க பேசியிருக்கீங்களா? ஏன் பேசுறதுல என்ன இருக்கு? டிஎம்கே கவர்மெண்ட் ஏன் பேச முடியாது சார்? எத்தனை வழக்குகள்ல பேசிருக்கீங்க சார்? அப்படி பேச முடியாது ஏன் சார்? சார் அப்ப தப்பு சார். ஏன்னா சொல்லலாம் சார், டிஎம்கே கவர்மெண்ட் டிஎம்கே வந்து பின்னாடி என்ன நாங்க சொல்ல ஒண்ணு தப்பு கிடையாது. சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறீங்க சொல்றேன். ஆமா, டிஎம்கே அரசியலமைப்புல அப்படி இல்லை என்றால் ஒரு கட்சி வந்து தனக்கு தனி சின்னத்தை கொண்டு இயங்க முடியாது சார். நீங்க எதிர்மொழிதாரர்களாக டிஎம்கே கவர்மெண்ட் சேர்த்துவீங்களா, தமிழ்நாடு அரசுன்னு சேர்த்துவீங்களா? தமிழ்நாடு அரசு ஸ்டேட்மென்ட் போடுறது வேற சார். அப்படிதான் அந்த அரசை சார் நீங்க உள்ளுக்குள்ள என்ன வேணா பேசிக்கீங்க சார். இல்ல கொடுக்கறாங்களா பிரமாண பத்திரத்துல என்ன கேக்குறாரு, நான் பதில் சொல்றேன் சார். அதுதான் சரி. அப்போ ஏன் திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் போய் பிரபாகரனிடம் பேச வேண்டும்? சரி, இப்போ பிரபாகரனை கைது பண்ணீங்களா, இல்லை இந்த மாதிரி நீங்க ஒரு அவதூறு சொல்லிட்டீங்களே ஒரு சார்? நீங்க ஒன்றிய செயலாளருங்கிறது ஒரு கட்சியினுடைய பொதுக்குழு அந்தஸ்து பெற்ற ஒருவர் சார். அந்த கட்சி ஆட்சியில் இருக்கிற போது ஒன்றிய செயலாளர் பதவிங்கிறது நீங்க அரசுக்கு சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு புதிய எங்கேயோ இருக்கிறதுன்னு எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. சொல்லவே இல்லை சார், நான் எங்க போய் சொன்னேன்? ஒன்றிய செயலாளர் பேசியிருக்காரு நீங்க சொல்றீங்க. இப்போ அந்த அதுக்கு அவர் பதில் சொல்லுவார். அந்த கனெக்ஷன் சார் நீங்க இல்ல சார், எங்களுக்கு எதிரில் இருக்கிறது நீங்க தான். இல்ல கேள்விக்கான பதிலா நான் சொல்றேன். அப்படி இருக்கிற போது நான் என்ன சொல்றேன் சார், நீங்க சிபிஐ விசாரணைக்கு சார்ஜ் பண்றீங்க, எங்களெல்லாம் பண்ணாமல போய் இவ்வளவு பெரிய ஒரு அழுத்தத்தை திமுக ஒன்றிய செயலாளர் அந்த மனுதாரரிடம் போய் பேச வேண்டிய தேவை என்ன இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓகே ஓகே ஓகே. அந்த நெக்ஸஸ் என்ன? ஏன் சார் ஆஃப்டர் ஒரு சிபிஐ என்கொயரி சார், ஓகே நம்ம கையில ஒண்ணுமே இல்லையா? யார் வந்து விசாரிச்சாலும் உண்மைதானே? நீங்கள் எத்தனை சிபிஐ என்கொயரி போட்டிருக்கீங்க? அதை விடுங்க சார். அதிமுக ஆட்சியில் இருக்கிற போது எத்தனை வழக்குகளில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நீங்க கேட்டிருக்கீங்க, நாங்களும் கேட்டிருக்கோம். அப்படி நீங்க கேட்கலையான்னு அது ஒரு வாதம் இல்லை. ஏன் கேட்கப்படுகிறதுனா, ஒரு வழக்கில் எங்கு அரசின் மீதோ காவல்துறையின் மீதோ ஒரு எதிர்த்தரப்பால் ஒரு கோரிக்கை, ஒரு சந்தேகம், இல்லை சரியாக இல்லை என்ற கேள்விகள், குற்றச்சாட்டுகள் எழுகிறதோ அங்கு சிபிஐ விசாரணை இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது ஒரு அந்த அடிப்படையில் கேட்கிறது. அதை கொடுப்பதில் அதில் உச்சநீதிமன்றத்தில் போய் இவ்வளவு விஷயம் பேசிவிட்டு அது முடிந்து இன்ட்ரீம் ஆர்டர் என்று கொடுத்து விட்ட பிறகும் வாதாடி வந்த வழக்கறிஞர் வெளியே வந்து இது இல்லை, இது வந்து ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் தான் சார். அந்த சிபிஐ விசாரணையுடைய நோக்கத்தை உத்தரவு போடுறதை டைலூட் பண்றதுல ஒரு பெனிஃபிட் இருக்கிறதா நினைச்சா அப்ப அரசியல் எங்கெல்லாம் இருக்கிறது? ஓகே, அந்த கான்செப்ட்ல உள்ள போய் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அதனால இந்த வழக்கு ஒரு விசாரணை, சிபிஐ விசாரணை என்றால் இவர்களே வந்து சுதந்திரமாக எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, நாங்களே ஆர்டர் போட்டுக்கணும் சார்.